குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயணம் புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 22/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இரவு 11:25 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மாலை 3:52 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் மாலை 3:33 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இரவு 11:25 வரை தைத்துல கரணம், அதன் பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய தினம் கிருத்திகை, கீழ்நோக்கு நாள். கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடும் இன்றைய நாள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, கஸ்தூரி மஞ்சள், அது கூட 1 ரூபாய் காயின், 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் குரு பகவானும், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும். புத பகவான் இன்று இரவு 9:28 புதன் கடகராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து கிருத்திகையும் வருகிறது. இன்றைய நாள் சரபேஸ்வரரை வணங்கலாம். அதே போல கிருத்திகை இல்லையா, முருகனையும் இன்றைய தினம் வணங்குவது மிக சிறப்பு. நம்ம நிறைய பிரச்சனைகள், நிறைய, அதாவது இந்த சனி தோஷம், 7 நாட்டு சனி, சனி மகாதிசை, அஷ்டம சனி, இந்த மாதிரி அர்த்தாஷ்டம சனி, கலத்திர சனி, கண்டக சனி, இத்தனை சனி தோஷம் உள்ளவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில சரபேஷ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதுவும் சனிக்கிழமையிலையும் இணைந்து செய்வது இன்னும் சிறப்பு. எப்படி அப்படின்னா, இங்க சனிக்கிழமையில இங்க மயிலாப்பூர்ல ஒரு கோவில் இருக்கு. நம்ம சென்னையில மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க இந்த ஆலயத்துல ஸ்ரீ சரபேஸ்வராரூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சனி பகவான் அருள்பாலித்து வருகிறார். சனி பகவானே இந்த ரூபத்துல அங்க அருள்பாலித்து வருகிறார். இங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மிக பிரசித்தமாக இங்க வழிபாடு செய்கிறார்கள். சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா 9 மணிலிருந்து 10:30 வரையிலும், ஞாயிற்றுக்கிழமையில 4:30 அதாவது 4 to 6 வருது இல்லைங்களா, அந்த நேரத்துல சரபேஸ்வரரையும் சனி பகவானையும் வலம் வர வேண்டும். அது எத்தனை முறை? 8 முறை வலம் வர வேண்டும். அப்படி வலம் வரும்போது இந்த சரபேஸ்வரருடைய காயத்ரி மந்திரம் 8 முறை இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. எத்தனை முறை வரணும்னா 8 முறை வலம் வரணும். இதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னா,
தத்புருஷாய வித்மகே துரித சகாய சரணாகத தேவாய தீமகி தன்னோ துரித சகாய சரணாகத சரவேஸ்வர பிரசோதயாத். இதை எழுதி வச்சுக்கோங்க. இத பார்த்து கூட படிச்சுக்கிட்டே போகலாம், தப்பு கிடையாது. இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சரவேஸ்வரர்னாலே எல்லாருக்கும் தெரியும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு. மீண்டும் ஒரு முறை சொல்ற. ஓம் தத் புருஷாய வித்மகே துரித சகாய சரணாகத தேவாய தீமகி தன்னோ துரித சகாய சரணாகத சரபேஸ்வர பிரசோதயாத். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு 8 முறை இந்த மந்திரத்தை சொல்லி வலம் வரும்போது நான் சொன்ன மாதிரி அஷ்டம சனியால், கண்டக சனியால், பாத சனியால், ஜென்ம சனியால், விரய சனியால், அர்த்தாஷ்டம சனியால் யாரெல்லாம் அவதிக்குள்ளாகி வருகிறீர்களோ, எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த ஆஞ்சநேயரையும் சரவேஸ்வரரையும் இணைந்து வழிபாடு பண்ணும்போது இந்த சரபேஸ்வரரின் அருட்பார்வையும் உங்களுக்கு மிக வேகமாக உங்களுக்கு அருள்பாலிக்கும். இதை செய்யும் போது அசைவம் தவிர்க்க வேண்டும். அசைவம் தவிர்த்து நிறைய பேர் தப்பா நினைச்சுக்காதீங்க. அசைவம், மது இதையெல்லாம் கைவிட்டு இந்த வழிபாட்டை செய்து வந்தால் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆஞ்சநேயரும் சரபேஸ்வரரும் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதனால இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று வழிபாடு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு விலகி போகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது நன்மை. அடுத்தவர்களை நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்காதீங்க. நீங்களே அதை செய்யுங்க. ஒப்படைக்கும் போது சிந்தித்து ஒப்படைங்க. அலுவலக பணிகள்ல ரகசியத்தை காப்பது உங்களுக்கு நன்மை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க. வாடிக்கையாளர்களிடத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் அஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்திருங்க. நெருக்கமானவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கும், கவனமா இருங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பொருளாதாரம் குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் மேம்படும். கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் மறையும். ஆன்மீகம் தொடர்பான காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலை சார்ந்த
துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமாக நீங்க முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி சகோதர வழியில அனுகூலம் அதிகரிக்கும். சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் வெற்றியடையும். கணவன் மனைவி, கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் நிர்வாகம் சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். வியாபாரம் ரீதியான பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சோர்வுகள்லாம் விலகும். உடலில் இருந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இரவு வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்ட வேலையெல்லாம் சில திருப்பங்கள் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வமில்லாத ஒரு தன்மை இருக்கும். அப்படி இருக்காதீங்க. எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன வதந்திகள் தோன்றி மறையும் உங்கள் மீது. அரசு செயல்களில் காரிய அனுகூலம் உண்டாகும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் ஆஞ்சநேயரையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பா இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வமில்லாத ஒரு தன்மை ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில பொறுமை தேவை. புதிய விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு மிக சிறப்பை தரும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, திடீர் பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறைகள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உத்தியோகத்துல சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதளவில் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு நன்றாக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். மறைமுகமான தடைகள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமில்லாத தன்மையெல்லாம் இன்னைக்கு விலகும். வேலையாட்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எதையும் தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பொழுதுபோக்கு விஷயங்களால் கையிருப்புகள் குறையும். இன்றைய நாள் மிக அமைதி நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில இருக்கின்ற பணங்கள்லாம் செலவாகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. எந்த செலவு செய்தாலும் இது தேவையா தேவையற்றதா நினைத்து செலவு செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். மறைமுகமான தடைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். வழக்கு சார்ந்த பணிகள்ல வேகத்தை காட்டாதீங்க, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையாட்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு கையாளணும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் சில மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படும். சமூகம் தொடர்பான செயல்பாட்டுல கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுடைய தனி தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கனிவான பேச்சுக்களால் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். மனசுல ஒரு பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி விலகும். உடல் தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். செய்கின்ற வேலையில் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று சிந்தித்து செயல்படுங்கள். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்பு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்து. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.